2024ஆம் ஆண்டு ஆடி திருவிழா இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்களும் அறக்கட்டளை குழுவினரும் பக்த கொடிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இப்போது அன்னதானம் மற்றும் சாமியார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் எழுந்தருளி உள்ளது. இங்கே அவருக்கு கருங்கல்லினான ஒரு கோபுரம் கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது. அதேபோல் மேலே சாமியார் அவர்களுக்கு 12 அடி அகலம் 22 அடி உயரம் கொண்ட பெரிய லிங்கம் ஒன்று அமைந்துள்ளது. ஆடிக்கிருத்திகை திருவிழா அரோகரா அரோகரா என்று கோஷம் மலைகள் முழுவதும் ஒலிக்க பக்தர்கள் பரவசம். இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழக மக்கள் தமிழ் கடவுள் முருகனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பு வாய்ந்த பாலமதி அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில், இராணுவப்பேட்டை என்று அழைக்கப்படும் கம்மவான்பேட்டை ஸ்ரீ சக்திமலை குழந்தை பாலமுருகன் திருக்கோவில், கீழ் அரசம்பட்டு அடுத்த தங்ககொடி ஸ்ரீ சுப்பிரமணி சுவாமி திருக்கோயில், ஒடுக்கத்தூர் அடுத்த முத்துக்குமரன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆடிக்கிருத்திகை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலத்திற்கு பிறகு இந்த ஆண்டு காவடி பக்தர்கள் கூட்டம் ஒவ்வொரு மலையிலும் அரோகரா கோஷத்தோடு நிரம்பி வழிந்தது. இதேபோன்று சாட்டை மதுரை கிராமத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனார் சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு முருகப் பெருமானை வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு கோவிலிலும் 50க்கும் மேற்பட்ட காவல் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அனைத்து கோவிலிலும் காலை முதல் இரவு வரை பக்தர்களுக்கு அரசுரை உணவு